بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأما السائل فلا تنهر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله يحب الرفق في الأمر كله، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பரக்கத்து பொருந்தி இந்த நாளை முன்னிட்டு நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள் ஆபத்துக்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் சந்ததிகளையும் இறைவன் பாதுகாத்துடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனுடைய தன்மையை குறித்து ஒரு செய்தியை சொல்லுவான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக்கி வைத்திருக்கிறோம், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதன் மேன்மைக்குரியவனாக இருந்தால் மாத்திரமே அவனை மேன்மைக்குரியவன், சிறப்புக்குரியவன் என்று சொல்லுவோம். மட்டகரமான ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ கண்டு அவன் நல்லவன், சிறப்புக்குரியவன் என்று யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். அப்படி இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம், அவன் சிறப்புக்குரியவனாக இருக்கிறான் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால், மனிதனுடைய தன்மைகளை அல்லாஹ் ஒவ்வொரு இடங்களிலேயும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றால் எல்லா மனிதர்களும் இறைவனுடைய பார்வையில் மேன்மையானவர்கள் அல்ல. யாரெல்லாம் சிறப்புக்குரியவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மேன்மைக்குரியவர்கள். அப்ப எப்படி சிறப்பு வர வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் எப்படி ஒரு மனிதன் சங்கைக்குரியவனாக, சிறப்புக்குரியவனாக இருப்பான் என்பதை வாழ்ந்தும் வழிநடத்தியும் காண்பித்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் அந்த நற்குணத்தில் ஒரு சிலது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போய் இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்ற கேள்வியை நமக்கு மத்தியிலே நாமே கேட்டுக்கொள்கிறோம். அதில் நம்மிடத்துல இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம், தவறி போன ஒரு குணம், மென்மையை கடைபிடிக்குதல் என்ற ஒரு குணம். மென்மைனா என்ன? நளினமாக நடந்து கொள்ளுதல். நம்முடைய பேச்சிலே நளினம், நம்முடைய செயல்களிலே நிதானம், நளினம். யாரிடத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக மென்மையை கடைபிடிக்குதல் என்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த மென்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களை கண்டு கூட நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, பாவம் அப்புறம் ஒன்றும் தெரியாது இந்த ஆளுக்கு அப்படின்னு நாமே சொல்லுகிறோம். யாரெல்லாம் மென்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வைத்த பெயர் ஒன்றும் தெரியாது, அவர் அப்புறாணி, புள்ள பூச்சி, வாய் திறந்த சத்தம் கூட பேச மாட்டார் என்றெல்லாம் அவரை இழிவாக பேசி தன்னை பெருமைப்படுத்தி மென்மையை இழந்திருக்கிற ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்வேறு ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும்: மன் உஅதிய ஹல்லஹு மினர் ரிஃப்க். எந்த ஒரு மனிதன் மென்மை அப்படிங்கிற தன்மையை யாவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான்
இருக்கிறானோ ஃபக்கத் உஅதிய ஹல்லஹு மினல் கைர், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நலவுகளும் அவன் கொடுக்கப்பட்டு விட்டவர். அதே சமயத்தில் வமன் ஹுரிம ஹல்லஹு மினர் ரிஃப்க், எந்த மனிதன் யாருக்கு மென்மைங்கிற தன்மை தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் இல்லையோ அவன் ஃபக்கத் ஹுரிம ஹல்லஹு மினல் கைர், எல்லா நன்மைகளையும் அவன் தடுக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அது எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பங்கள், வியாபாரத்தில், சுய வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, எல்லாத்திலையும் அவனுக்கு மென்மைங்கிற தன்மை அவனிடத்துல இருந்தால் எல்லா விதமான நன்மைகளுக்கு அவன் சொந்தக்காரன். மென்மையை இழந்தவன் அவன் எந்த நன்மைக்கும் சொந்தக்காரன் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு யூதர்களுடைய ஒரு கூட்டம் நாயகம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். யூதர்களை பொறுத்தவரை சூழ்ச்சிகரமான சில வார்த்தைகளை பயன்படுத்துவது அவர்களுடைய பழக்கம். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அது மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாயகத்தை பார்த்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார். அவங்க அஸ்ஸாமு என்று சொன்னால் அது சாபம் என்ற அர்த்தம். சாமு நாம சலாம் சொல்றோம் இல்லையா, அஸ்ஸலாமு, அஸ்ஸலாம் என்றால் அல்லாஹ்வுடைய சாந்தின்னு அர்த்தம். அப்ப சாந்திக்கும் சாபத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன வித்தியாசம். லாம்ங்கிற வார்த்தையை உச்சரித்ததிலும் உச்சரிக்காமல் இருப்பதிலையும் அர்த்தமே மாறி போய் விடுகிறது. அஸ்ஸலாம் என்றால் சாந்தி, அஸ்ஸாமு என்றால் சாபம். இந்த அடிப்படையிலே அவர்கள் வார்த்தையை மறைத்து சலாம் சொல்வது போல நாயகத்தை பார்த்து யூதர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் கேட்பதற்கு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்வதாக தெரியும். ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த அர்த்தம் நாயகத்தின் மீது சாபம் உண்டாகட்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, எதுவும் பேசல. நாயகம் இருப்பது தன்னுடைய வீட்டிலே, சந்திப்ப வந்திருப்பவர்களும் அவர்களும் நாயகத்தை வீட்டில் தான் சந்திக்க வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு மூலையில் இருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். நாயகத்திற்கு பத்துவாவுடைய வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தன்னுடைய கணவரை குறித்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஆயிஷா அவர்களுக்கு பிடிக்காமல் கோபத்தால் உடனே அவர்கள் நாயகத்திற்கு பதிலாக தன்னுடைய புறத்தில் இருந்து அவர்கள் பதில் தருகிறார்கள். அந்த யூதர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வல்லஅனது, ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள். அவர்கள் எதை மறைத்து சொன்னார்களோ அந்த மறைக்கப்பட்ட வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை வெளிப்படுத்திய அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், வந்திருக்கிற உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் லஅனத்தும் ஏற்படட்டும் என்ற வார்த்தையை தெளிவுபட அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னதற்கும் இவர்கள் சொன்னதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் வார்த்தையில கொஞ்சம் கூட. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க, அன்னை ஆயிஷா சொல்லக்கூடியது அஸ்ஸலாமு அலைக்கும் வல்லஅனது, லஅனத்துங்கிற வார்த்தை மாத்திரமே அதே அர்த்தம் தான். அந்த வார்த்தையை கொஞ்சம் கூடுதலாக சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அன்னை ஆயிஷாவை பார்த்து எச்சரிக்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி. ஆயிஷாவே, அல்லாஹ் தஆலா எல்லா சகல காரியத்திலேயும் மென்மையை பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான், மென்மையை கையாளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை கொஞ்சம் அப்படியே நாம் உள்ள ஆராய்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். தன்னை ஏசிய ஒரு மனிதன் தன்னுடைய இடத்திற்கே வந்து ஒரு கூட்டமாக வந்து, சாதாரண வார்த்தை அல்ல அல்லாஹ்வுடைய சாபம் என்பது, அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்திய அவர்களுக்கு திரும்ப பதிலை தான் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட நீ பதிலை சொல்வதாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தையில் உன்னுடைய மென்மையை கடைபிடிக்க வேண்டும். திட்டியவனுக்கு திரும்ப திட்டுதலின் கூட மென்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். எவ்வளவு வரலாறுகள் உண்டு. நாயகத்தினுடைய வாழ்க்கை முழுக்க எல்லாமே மென்மை தான், கோபத்தால் என்பது கிடையாது. ஒரு சில இடங்களில் கோபப்பட்டதும் கூட அது அல்லாஹ்விற்காக வேண்டி கோபப்பட்ட இடங்களை தவிர தனக்காகவோ தன்னுடைய ஏதாவது குடும்பத்தினுடைய
நாயகம் அவர்கள் கோபப்பட்ட சரித்திரம் வரலாறு என்பது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கப்படக்கூடிய பல ஹதீசுகள் இருக்கிறது நாயகத்தினுடைய குணத்தை குறித்து. அந்த வரிசையிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன். நாயகம் அவர்களிடத்துல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நான் ஹிதமத் செய்திருக்கிறேன், பணிவிடை செய்திருக்கிறேன். அந்த 10 வருடத்திலே பணிவிடை செய்த எந்த காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமா கால லி உஃப், என்னை பார்த்து ஏன் இப்படி செய்தாய், சீ அப்படிங்கிற வார்த்தையை போல எந்த வார்த்தையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியதில்லை. நான் செய்யக்கூடிய காரியத்தை விமர்சனத்தை ஏன் செய்தாய் என்று கேட்டதும் கிடையாது, அல்லது செய்யாத காரியத்தை நீ இப்படி செய்திருக்கலாமா என்று சொன்னதும் கிடையாது. அப்ப ஒரு மனிதர் ஒருத்தருடைய ஹிதமத்திலே உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய விஷயத்துல 10 வருஷத்தை கழித்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நேரத்தில் கூட ஒரு வார்த்தை கடுஞ்சொல்லை கூட நாயகம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னதில்லை என்றார்கள். என்றால் இது போல ஒரு மென்மையை உலகத்தில் யாராவது கடைபிடிக்க முடியுமா? இன்னைக்கு ஒண்ணு இல்லை, சம்பளத்துக்கு வைத்திருக்கிற ஆள் அல்லது ஏதாவது நமக்கே ஒரு உதவி செய்ய வந்திருக்கிற ஒரு நபர் ஒரு 10 நிமிஷம் நம்மோடு இருந்தாங்கன்னா ஒண்ணு நம்ம வெறுத்துருவோம் அல்லது அவன் நம்மளை வெறுத்துட்டு போயிடுவோம். அப்படிதான் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பேச்சுக்கெல்லாம் இருக்கிறது. வேலைக்கு வைத்த ஆட்களை எத்தனையோ ஓனர்கள் முதலாளிகள் அடித்து துன்புறுத்திய வரலாறுகளும் உண்டு. அதே சமயத்தில் வேலைக்கு வந்த நபர்கள் முதலாளிக்கு அவர்கள் வரம்பு மீறி பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்திய தொழிலாளர்களும் உண்டு. பல வரலாறுகள் நமக்கு முன்னாலே இருக்கலாம். இங்கே சொல்லுகின்ற செய்தி, யாராக இருந்தாலும் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சமயத்திலேயும் மென்மை இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், சூரத்து துஹால ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீங்கள் உங்களிடத்தில் சுவா செய்யக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய நபரை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த வசனத்துக்கு சபபு நுஸூல், இறங்குவதற்குண்டான என்ன காரணம் என்ற வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு ஒரு சஹாபி அழகான ஒரு ஜிப்பாவை அவர்கள் தைத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கொடுக்கிறாங்க. நாயகம் அவர்கள் அந்த ஜிப்பாவை போட்டிருக்கிறாங்க. பள்ளியாசலுக்கு உள்ள வந்தோடனே எல்லா சஹாபாக்களும் நாயகத்தை பார்த்து ஆச்சரியத்தோடு ஆனந்தமாக பார்க்கிறாங்க. இந்த ஜுப்பா, இந்த துணி நாயகம் அவர்களுக்கு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சந்தோஷ கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாங்க. திடீர்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த துணி வேண்டும் என்று கேட்கிறார். என்னிடத்திலே உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை, எனக்கு இந்த துணி வேண்டும் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தாத அருமை நாயகம் அவர்கள் உடனே கலட்டி கொடுத்து விட்டார். வாங்கிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த தகவல் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்சது. இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அழகான ஒரு ஆடை போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்த்த ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உஸ்மான் அவங்க கொஞ்சம் செல்வந்தர். அந்த செல்வந்தர் வேகமாக போய் அந்த நபர்கிட்ட, உனக்கு நான் காசு கொடுத்துடுறேன், நீ அந்த ஜுப்பாவை கொடுத்துரு, அந்த ஆடையை கொடுத்துரு சொல்லி காசு கொடுத்து மீண்டும் அந்த ஆடையை வாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் அன்பளிப்பு செய்கிறார். நாயகம் அவர்கள் அதே ஜுப்பாவை மீண்டும் அணிந்து கொண்டு பள்ளிக்குள்ள வருகிறார். வந்த உடனே ஏற்கனவே வாங்கிட்டு போனார் இல்லையா, அவரே வந்து நின்று, நாயகம் எனக்கு துணி வேணும், அது நீங்க போட்டிருக்கிற துணி தான் வேணும் அப்படி சொல்லி கேட்ட உடனே நாயகம் மீண்டும் கொடுத்து விட்டார். 2வது முறையாகவும் கேட்கிறார், 2வது முறையாகவும் நாயகம் கொடுத்து விட்டார். வாங்கிட்டு போறாரு. தகவல் மீண்டும் ஹஜ்ரத் உஸ்மான் அவங்களுக்கு கிடைக்குது. அவர்கள் நேரா போய் மீண்டும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அதே ஜுப்பாவை கொண்டு வந்து நாயகத்துக்கு கொடுக்கிறான். இப்படியே 3 முறை நடந்து விட்டது. 4வது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுப்பாவை போட்டு உள்ள வரும்போது அதே நபர் எந்திரிச்சு நிற்கிறாரு. நாயகமே, இந்த ஆடை எனக்கு வேணும்னு கேட்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன கேட்டாங்க? ஹல் சாயிலும் அம் பாயிலும். அவங்க கேட்கிறாங்க, நீ யாசகம் கேட்கக்கூடிய நபரா அல்லது ஒரு வியாபாரியான்னு கேட்கிறாங்க. ஏன்னா யாசகம் கேட்கக்கூடிய நபராக இருந்தா, தேவையுள்ளவராக இருந்தா ஆடை வேணும்
விலைக்கு நீ விற்கிற மாதிரி தெரியுது. அதனால நீ யாசகம் கேட்கக்கூடிய யாசகரா அல்லது வியாபாரியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டது இந்த வார்த்தை மாத்திரம், வேறு எந்த வார்த்தையும் நாயகம் பேசல. உடனே அல்லாஹ் சொல்லிவிட்டான், யாசகம் கேட்கக்கூடிய யாரையும் நபியை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்றார்கள் இறைவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாயகம் அவர்கள் எடுத்த எடுப்புல அவர்கள் விரட்டல அல்லது தர முடியலன்னு சொல்லல. 3 தடவை நாயகம் அவர்கள் கேட்ட உடனே கொடுத்தது. 4வது முறையாக அந்த நபர் செய்யக்கூடிய செயலை கண்டிக்கும் விதமாக நாயகம் செய்ததை, இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போய்விட்டது, அவன் எத்தனை முறை கேட்டாலும் கொடுப்பது உங்கள் மீது கடமை, அந்த இடத்தில் நீங்கள் கோபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது கூட தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இறைவன் வசனத்தை இறைக்கிறான் என்றால், இந்த தன்மை, இந்த மென்மை நம்மிடத்தில் எங்கே போனது என்பதைத்தான் இங்கே பார்க்க முடியும். நிறைய செய்திகள், நிறைய பேர் கையில் காசு வச்சிருப்பாங்க அல்லது ஜோப்பில் பணம் இருக்கும், சில்லறை இருக்கும். யாராவது மிஸ்கின் வந்து கேட்டாங்கன்னா எடுத்து கொடுப்போம் இல்லையா? கொடுப்போம். அதே நபர் இந்த பக்கம் வாங்கிட்டு திரும்ப அந்த பக்கம் போய் மீண்டும் நம்ம இடத்துல கேட்டோம்னா, நான் பேசக்கூடிய வார்த்தை எவ்வளோ கடுமையான வார்த்தையாக இருக்கும். கண்ணு தெரியலையா, இப்போதான் நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு என்ன செய்வோம்? கேட்போம். இது மாதிரி நம்முடைய பேச்சுக்கள், இது மாதிரி நம்முடைய நடைமுறைகள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் யாராவது ஏதாவது கேட்கிற சமயத்தில் தருவதற்கு எதுவும் இல்லை என்கிற பட்சத்தில் கூட நீ சொல்லக்கூடிய வார்த்தை மென்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரமே சொல்லிக்கொண்டு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய மேற்கொண்டு எந்த வார்த்தையும் அவர்களிடத்திலே நாம் தாறுமாறாக பேசிவிடக் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு நம்மளும் மென்மையாக நடக்கிறோம். யார்கிட்ட மென்மையாக நடக்கிறோம்னா, பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் அல்லது குடும்பத்தினுடைய அது மாதிரி பாரம்பரியத்தில் நம்மளை விட உயர்ந்த நபர்களிடத்தில் நாம் பணிந்து போகிறோம், மென்மையாக நடக்கிறோம், நளினமாக நடக்கிறோம். ஆனால் நம்மை விட கொஞ்சம் படித்தரத்தில் தாழ்ந்தவர் வருகிற சமயத்தில் அவரிடத்திலே நாம் மென்மையை மறந்துவிட்டு அநாகரிகமாக நாம் அவனை செய்கிறோம். அவர்களை அடிமைப்படுத்தும் விதமாக நம்முடைய பேச்சு, அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நம்முடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இதுவல்ல இஸ்லாம். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அவன் பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, யாரையும் எந்த விதத்திலையும் பார்க்கக்கூடாது. மென்மை என்பது எல்லா இடத்திலேயும் எல்லா நபர்களிடத்திலேயும் இருக்க வேண்டிய பண்பு தான் இந்த மென்மை என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு வழங்கப்படுகிறது அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யப்படுகிறது என்றால் உங்களுடைய பலகீனமான அது மாதிரி உள்ள நபர்களை பரக்கத்தினால்தான் உங்களுக்கே ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பணக்காரர்களை வைத்து அல்லது வேற ஏதாவது பதவியில் உயர்ந்த அந்தஸ்தை வைத்து நமக்கு உதவி என்பது கிடையாது. நமக்கு ரிஸ்க் என்பது அவர்களை வைத்து கிடையாது. நம்மை விட படித்தரத்தில் கீழ் உள்ள பலகீனமான அது மாதிரி உள்ள நபர்களை வைத்துத்தான் நமக்கே ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்றால் அவர்களிடத்திலே நாம் எப்படி எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் விருந்தாளிகளை அனுசரிப்பதில் அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய மென்மை சொல்லி மாளாத அவ்வளவு ஒரு விருந்தாளியை விருந்து உதவி செய்வது, உபகாரம் செய்வது என்றெல்லாம் மிக விசேஷமாக நடந்தேறியது. இன்னைக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னா உடனே அவங்கள எப்படியாவது உடனே வெளியாக்கணும் அல்லது வரவிடாம தடுக்கணும். அதுக்கு என்ன வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. நான் வெளியே கிளம்பிட்டேன், எனக்கு அவசர வேலை இருக்குது அப்படின்ட்டு. அதையும் தாண்டி சில பேர் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா இப்படி சில பேர் கேட்கறது. நம்ம கேட்குற கேள்வியை நம்முடைய வார்த்தையினுடைய அந்த ஜாலங்களே ஏண்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே புரிந்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் மாறி போனது. நமக்கெல்லாம் ஒரு பிரபலியமான ஒரு வரலாறு தான் தெரிந்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் சில பேர் தேவை உள்ளவங்க வருவாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை ஏற்பாடு செய்து இன்னாருக்கு நீங்கள் இந்த நேரத்தில் உணவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு விருந்தாளி
வர்றான். ஒரு சஹாபி அது மாதிரி ஒரு சஹாபியை விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போன உடனேயே வீட்டில் இவருக்கு சமைக்கப்பட்ட உணவை தவிர வேறு எந்த உணவுமே இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் விளக்கு ஏத்துற மாதிரி அப்படியே திரிய அணைச்சிருங்க, இருட்டாயிரும், எனக்கு என்ன உணவு இருக்கிறதோ அதை எடுத்து வையுங்க, அவரு நிம்மதியாக சாப்பிடட்டும், நான் சாப்பிடுற மாதிரி பாவனை மட்டும் செய்கிறேன், நடிக்க மட்டும் செய்கிறேன், அவர் நல்ல விதமாக அவர் சாப்பிட்டு விட்டு கடந்து போகட்டும் என்று சொன்ன வரலாறுகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் தான் சாப்பிடுவது போல தன் குடும்பங்கள் சாப்பிடுவது போல நடமாடி வந்த விருந்தாளிகளை கவனித்து வாழ வைத்த நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எந்த விருந்தாளியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று பிடிவாதமாக வாழக்கூடிய சமுதாயமாக மாறிப்போன நமது சமுதாயம் இது எங்கே போய் சொல்வது? இதுபோல நிறைய செய்திகள் நம் இடத்துல எழுந்த குணங்கள், அதிலும் குறிப்பாக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம் இடத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த மென்மையை நாயகம் அவர்கள் காண்பித்த இந்த அற்புதமான மென்மையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த இறைவன் உங்களுக்கும் நமக்கும் நசீபை தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.